புது வண்ணாரப்பேட்டையில வெறும் 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு தரமான பீஃப் பிரியாணி கொடுப்பாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு புது வண்ணாரப்பேட்டை தாங்கல் கிட்ட சின்னதா ஒரு வேலை, மதிய நேரம் பயங்கர பசி. இந்த பேரே இல்லாத பிரியாணி கடையில ஏகப்பட்ட பேர் கூட்டமா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போறாங்க. சரி, ஓனர்கிட்ட போயிட்டு விசாரிச்சு பார்த்தா இந்த கடை வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கான், அதனால இவ்வளவு கூட்டம் வருதுப்பா அப்படின்னாங்க. சரி, நான் எனக்கு தம்பிக்கு ஒரு கோட்டை பிரியாணி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். தம்பி, கோட்டெல்லாம் சாப்பிடாதப்பா, ஆஃபே நம்ம கடையில வெறும் 100 ரூபாய் தான், சாப்பிட்டு போப்பா அப்படின்னாங்க. சரி, நான் ஆஃப் பீஃப் பிரியாணி குத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கோப்பை எடுத்து ஒரு கோப்பை ஃபுல்லா கறியை போட்டு, அதுக்கப்புறம் 2 கோப்பையில பிரியாணி போட்டு நம்ம கையில கொடுத்தாங்க. அதுக்கு மேல ஆனியன் பச்சடி, முட்டை எல்லாத்தையும் வச்சு நம்மகிட்ட கொடுத்தாங்க. இவங்க கடையில ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறி தாங்க. கறியை அழுத்தி பார்த்தா மட்டன் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கறி, முட்டை, ஆனியன் பச்சடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. இதனால தான் இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் வராங்க போல. இந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னா விறகு அடுப்பில் செய்கிறாங்க. அந்த பிரியாணியோட அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கறியை வந்து பார்த்தீங்கன்னா பூ போல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா தாங்கல் பூர்விகாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பேரே இல்லாத பிரியாணி கடையில் இருக்குது. உங்களுக்கு வேணால் மறக்காமல் வந்துருங்க.